இரத்த பொரியலை அட்டகாசமாக செய்ய ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல்லாரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஓரளவு வதங்கினாலே போதும். இந்த ரத்தத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி போடாமல் ஒரு 2-3 வாட்டி நல்ல தண்ணியை கழுவிட்டு தண்ணியை இருத்தா கூட அந்த ரத்தம் சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அது நல்லா கெட்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ரத்தத்தை நல்லா பிசைஞ்சிக்கோங்க தூள் மாதிரி. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராது. ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் தான், என்னென்னு மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ரத்தத்தை போட்டுட்டு அடுப்பை நல்லா ஸ்பீடாக வைங்க, ஏன்னா அந்த தண்ணி நல்லா வற்றணும். கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி வற்றிடும். உப்பு போட தேவை கிடையாது, ஏன்னா ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். லைட்டாக வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட் வேறு எதுவுமே இல்லைங்க. கொஞ்சோண்டு சீரகம் நல்லா கையில் நல்லா பொடியாக்கி போட்டிங்கனாலே வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ லேட்டானாலும் சரி, ஆறி போனாலும் சரி, அந்த ரத்தத்தோட கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. அதுக்கப்புறம் தேங்காய், நல்லா திருவின தேங்காய் ஒரு அரை மூடி போல் திருவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சமையல் வீடியோஸும் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.